இது அவசரமா பேசுற விஷயம் இல்ல வீரா. இப்படி நீ வெறுத்து ஒதுக்குறது என்னால ஏத்துக்க முடியல. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி 1000 சொல்லுவாங்க. அவங்களுக்காகலாம் நம்ம பிரிஞ்சு நிக்கலாமா? நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பிச்ச காலத்துல புருஷன் பொண்டாட்டினா வீரா மாற மாதிரி இருக்கணும். அப்படி எத்தனை பேர் நம்மளை பார்த்து பொறாமப்பட்டிருப்பாங்க. அந்த வாழ்க்கையெல்லாம் பொய்யா? சரி, உன் பேச்சு மீறி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அதவே நினைச்சுக்கிட்டு நீ இல்லடி, உன் மனசு எனக்கு நல்லா தெரியும். அதை நினைச்சுக்கிட்டெல்லாம் நீ என்ன ஒதுக்கி வைக்கல. எல்லாம் அந்த புஷ்பானால வந்தது. எனக்கு வர்ற கோபத்துக்கு அவளெல்லாம் அவ யாரு உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு? இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கணும்னு அவன் கலாட்டம் பண்ணிட்டு கங்கணம் கட்டிட்டு தெரியா. நீ அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு எனக்கும் உனக்கும் ஒண்ணு இல்லைன்னு ஒதுங்கி நின்னுகிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இல்ல. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ இதெல்லாம் விரும்பிதான் செய்யறியா? என்ன பிரிஞ்சு உன்னால வாழ்ந்துட முடியும்? நீ என்ன அவாய்ட் பண்ணும் போதெல்லாம் என்னோட மனசு எவ்வளவு வலிக்குமோ அதே அளவுக்கு உனக்கும் மனசு வலிக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நீ என்ன லவ் பண்ற. இந்த ஜென்மம்னு இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னால என்ன மறக்கவே முடியாது. நானும் அப்படிதான். எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லடி. என்னை கட்டி வச்சு 10 பேர் அடிச்சு சித்திரவதை பண்ணாலும் எனக்கு வலிக்காது. ஆனா நீ என்னை பார்க்காம உன் பார்வையை வேற பக்கம் திருப்பிக்கும் போதெல்லாம் அது ஒரு சின்ன மொமெண்ட் தான். ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே ஈட்டி இறங்குற மாதிரி வலிக்கும். இந்த உலகத்திலே பெரிய வலி என்ன தெரியுமா? நம்மளை பெருசா நேசிக்கிறவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இவங்க தான் உலகம் நம்ம யார நினைக்கிறோமோ அவங்க நம்மளை அவாய்ட் பண்றது தான். இங்க பாரு, நீ என்ன தண்டிக்கணும்னு நினைச்சா வேற ஏதாச்சும் ஒரு வழியில என்ன தண்டிச்சுக்க. தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே நீதானடி. நீ இப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போறப்பெல்லாம் ஏன்டா வாழணும்னு தோணுது. இங்க பாரு, இந்த உலகமே தப்பா பேசணும் நீ நினைக்கிற. ஆனா நம்ம கணவன் மனைவிங்கிற உண்மையை மறைக்க முடியாது இல்ல. முதல்ல அதையே மறைக்கணும்னு தான் நான் கேக்குறேன். கனி வளர்ந்துகிட்டு இருக்கா. நாளைக்கு அவளை சுத்தி தப்பான எந்த ஒரு கேள்வியும் வந்துடக்கூடாது. புஷ்பா பேசுற மாதிரி கனியும் பேசிடக்கூடாது. அதுக்காக நான் உன்னை விட்டு விலகிதான் இருக்கணும் மரம். உன்னதான் கேக்குறேன். இங்க பாரு மாறா, நான் மனசளவுல நமக்குள்ள இருக்கிற உறவை என்னைக்கும் முறிச்சிட்டேன். இப்ப பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உறவை